திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கெண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம். 64வது திருவிளையாடல், பாகம் 1. சென்னி வெண் திங்கன் மிளச்சிய மதுரை சிவன் அருள் அடைந்த சம்பந்தர் துன்னிரும் சமண கழுமுனை ஏற்றி துணித்தவாறு இசைத்தனம் வணிக கண்ணி தன் மன்றல் கரியினை மாற்றாள் காண அக்கண்ணுதல் அருளால் வன்னியும் கிணறும் லிங்கமும் ஆங்கு வந்தவாறு எடுத்து இனி உரைப்பாம். மதுரைப்பதிக்கு எழுந்தருளி வந்து சோமசுந்தர கடவுளின் திருவருளை பெற்ற திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டை சூழ்ந்திருந்த சமண இருளை நீக்கி சைவம் தழைக்குமாறு செய்த திருவிளையாடலை நாம் இதுவரை கண்டோம். இனி ஓர் வணிக மகளின் திருமண சான்றிற்காக அவள் மாற்றாள் காணுமாறு இறைவனுடைய திருவருளால் வன்னியும் கிணறும் லிங்கமும் திரு ஆலவாயில் தோன்றி அருளிய திருவிளையாடலை இனி காணலாம். பொன்மலர் கைதை வேலி சூழ் வேகை புறத்தொரு பட்டினத்து உள்ளான் மின்மணி கொடும்பூன் ஒரு குல வணிகன் வேறு வேறாம் பல செல்வத் தன்மையில் சிறந்தோன் மகவு இளனாகி தன்மனத்துக்கு இனியதோர் காட்சி நன்மனை கொடியொடு அறம்பல புரிந்தோர் நகை மதி கொம்பை ஈன்று எடுத்தான். காவிரி பூம்பட்டினத்தில் வணிக குலத்தைச் சேர்ந்த ஒருவன் பல வகை செல்வங்களிலே சிறந்து விளங்கி இருந்தாலும் வெகு நாட்களாக குழந்தை பேரின்றி வருந்தி அவன் தனது இல்லாளுடன் சேர்ந்து பல வகை தருமங்களையும் செய்ததால் ஒரு ஒளி பொருந்திய பூங்கொம்பு போன்ற ஒரு புதல்வியை பெற்றெடுத்தான். அத்தன வணிகர்க்கு உரிய நன்மருகன் அவன் முதல் கடிமணம் முடித்தோன் முத்தமிழ் மதுரை பதியில் உளான் அவர்க்கே முறையினால் நோற்று நான் பயந்த வித்தக மயிலை கொடுப்பது என்றனைய வியன்குல வணிகர்கோன் தன்னோடு ஒத்த பல் கிளைஞர் யாவரும் அறிய உணர்த்தினான் சில பகல் கழிய. அச்செல்வ தனவணிகனுக்கு உரிமை உடைய நல்ல மருமகன் ஒருவன் முத்தமிழை உடைய மதுரை மாநகரிலே இருந்தான். அவன் முன்பே திருமணம் புரிந்து கொண்டவன். ஆயினும் அவனுக்கே நான் தவம் கிடந்து பெற்றெடுத்த என்னுடைய மயில் போன்ற இந்த புதல்வியை முறைப்படி மனம் செய்து கொடுப்பேன் என்று அந்த வணிக கோன் தன்னுடைய சுற்றங்களிடமும் கிளைஞர்களிடமும் உறவினர்களிடம் அடிக்கடி தெரிவித்து கொண்டு இருந்தான். அப்பெண் குழந்தையும் மணப்பருவத்தை அடைந்தது. ஊழ் வினை வழியால் ஆறுயிர் இழந்தான் உயிர் குடம்பனைய தன் கற்பின் சூழ் கதிர் மணிப்பூன் மனைவியும் இறப்ப துணிந்தனள் அவர் இருவோர்க்கும் ஆள் கடற்கிளைஞர் செய்யத்தகு கடன்கள் ஆற்றிய செய்தியை மதுரை வாழ்தரு மருகற்கு உணர்த்துவான் ஓலை விடுத்தரர் மருமகன் வாங்கா. தன்னுடைய எண்ண கருத்து முற்று பெறுவதற்கு முன்பாகவே ஊழ்வினை வழியால் தனது ஆறுயிர் இழந்தான். அவனுடைய உயிருக்கு உடம்பு போன்ற அவனுடைய மனைவியும் கற்பின் மனைவியும் துணிந்து இறந்தனள். அவ்விருவருக்கும் செய்ய வேண்டிய கடன்கள் அபரக்கிரியைகளையெல்லாம் செய்து முடித்து இருவர்களும் இறந்த செய்தியை மதுரையில் வாழும் அவருடைய மருமகனுக்கு அறிவிக்கும் பொருட்டு ஓலை எழுதிவிட்டனர். தன் அருள் மாமன் துஞ்சி நான் கூட தாரமும் துஞ்சியது இப்பால் அன்னவர் களவின்றாகிய தனமுண்டு அவன் நனி நாள் மகவின்றி பின்னொரு பெண்ணை பெற்றனன் அவளை தனக்கென பேசினான் அணைய கண்ணியை மணந்து செல்கன முடங்கள் களறிய பாசுரம் தெரியா. அந்த ஓலையிலே உனது மாமன் இறந்து போனான், உடன் மாமியும் இறந்து போனால் அவனுக்கு ஏராளமான செல்வம் உண்டு. அவன் நெடுநாள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்து பின் ஒரு
பெண் மகவினை பெற்றெடுத்தான். அவளையும் உனக்கு மனம் செய்து கொடுப்பதாக கூறியிருந்தான். அதனால் அந்த பெண்ணை மனம் செய்து கொண்டு செல்ல கடவாய் என்று அந்த ஓலையில் எழுதிவிட்டார்கள். வீழ்ந்த நன் தரைமேல் புரண்ட நன் உயிர்ப்பு வீங்கி நன் விழிப்புணல் வெள்ளத்து ஆழ்ந்த நன் விம்முற்றம்மவோ விம்மி அம்மவோ என்று புலம்பினன். இளைஞர் நட்படைந்து வாழ்ந்தவர் தழுவத் தழியி கரைந்தான். மற்றவர் தெற்றிடத் தெளிந்து சூழ்ந்த வெண்துயர் நீத்து ஒரு தலை மாமன் தொன்னகர்க்கு ஏகுவான் துணிந்தான். தன்னுடைய மாமனும் மாமியும் ஒருங்கே இறந்த செய்தியை கேட்ட மருமகன் தரையில் வீழ்ந்து புரண்டு அழுதி அம்மவோ என்று அரற்றி பின் தன்னுடைய சுற்றத்தார்களெல்லாம் தேற்ற ஒருவாறு மனம் தேறி தன் உறவினர் சிலருடன் மதுரையை விட்டு நீங்கி காவிரிப்பூப்பட்டினம் வந்து சேர்ந்தான். நாள் சில கழிந்த பின்னர் நாய்கர் ஏறு அணையான் அன்ன வாழ்ப்புரை கண்ணி நாளை மதுரையில் கொடுபோய் அங்கு என் கேளிர் முன் வேட்பன் என்று கிளந்து தன் மாமன் ஈட்டு நீழ்பெறும் பொருள்கண் மற்றும் கைக்கொண்டு நெறியில் செல்வான். துயரத்தோடு மாமன் வீட்டிலே சில நாட்கள் கழிந்த பின்னர் இம்மாமன் மகளை நான் அழைத்து சென்று மதுரையிலே என்னுடைய உறவினர்கள் முன்னிலையிலே மணப்பேன் என்று கூறி தனது மாமன் தேடிய மிகப்பெரிய செல்வங்கள் பிறவற்றையும் தன்னுடைய கைக்கொண்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழிவிட வருவார் தம்மை நிறுத்தி பின் மதுரை மூதூர்க்கு எழுதரு சுற்றத்தாரை முன் சென்மின் என்று போக்கி தொழு பரிசனமும் தானும் தோகையும் வைகல் ஒன்றில் களிவழியறை மேல் பெய்த காதவமாகப் போவான். தன்னுடன் கூடவே வந்த சில சுற்றத்தார்களையே நீங்கள் மதுரை மாநகருக்கு முன்பாகவே புறப்பட்டு செல்லுங்கள் என்று முன் செல்மின் என்று அனுப்பிவிட்டு தனது சில ஏவலாளர்களோடு அம்மங்கையையும் கூட்டிக் கொண்டு நாள் ஒன்றிற்கு 1.5 காத தூரம் வழி நடந்து சென்று கொண்டிருந்தான். வெங்கதிர் வேலை செல்லும் வேலை வந்தனையும் முன்னம் இங்கிருந்து ஒளிகம் என்ன புறம்பய மூதூர் எய்தி அங்கு இறை கோயின் முன்னிட கூவல் நீராடி அங்கு தங்கிய வன்னி மாடே போனகம் சமைத்துண்டு இயல்வாய். சூரியன் மேற்கே கடலில் சென்று மறையக்கூடிய காலம் இரவு பொழுது வந்த பொழுது திருப்புறம்பயம் என்னும் பழம்பதி அதனை மூதூர் பதியினை அடைந்து நாம் இங்கே தங்கி செல்வோம் என்று கருதி அங்குள்ள இறைவன் திருக்கோயிலை அடைந்து அங்கு உள்ள குளத்தில் கிணற்றில் நீராடி அங்குள்ள வன்னி மரத்தடியில் உணவு சமைத்து உண்டு திருப்புறம்பயம் திருக்கோவிலின் அருகே படுத்து உறங்கினான். வணிகன் மலை வைத்த சிலையான் கோயின் மருங்கொரு படியின் உம்பர் தலை வைத்து துயிலும் எல்லை விதி வழிச்சார வந்தோர் கொலை வைத்த விடவாய் நாகம் கடித்தது கொதித்து நீண்ட விலை வைத்த கொடும்பூனாய் கண் விடந்தலை கொண்டு மாய்ந்தான். திருப்புறம்பயம் திருக்கோயிலின் படியின் அருகில் தலை வைத்து தூங்கிய வணிகனை விதி வழி ஊழின் வழியே கொடிய நச்சை உடைய நாகம் ஒன்று வந்து அவனை தீண்ட விஷம் தலைக்கேறி வணிகன் இறந்தான். அங்குள்ள பரிசனங்கள் ஆவலித்து இறங்கிச் சூழ கொங்கைகள் புடைத்து சேடி குற்றிடை மகளிர் ஏங்க சிங்கவேர் அணையான் நாகம் தீண்டிராது ஒதுங்கி போந்த பங்கைய மலர்க்கும் வண்ணாள் பாவை போல் புறம்பு நின்றாள். கூடவே வந்த ஏவலாளர்களும் தோழியர்களும் புலம்பி அழ அவனுடைய மாமன் மகள் செய்வது இன்னது என்று அறியாமல் மனமாகாத காரணத்தால் அந்த மருமகனுடைய உடலையும் தீண்ட முடியாமல் சோக பதுமையாக ஒரு புறத்தில் உள்ளம் புழுங்கி நின்றாள். இன்னும் திருமணம் ஆகாததுனால
அந்த ஒழுக்க நெறியில் நின்றதால் அந்த வணிகன் உடலை தீண்டி அழாது ஒரு புறமாக ஒதுங்கி நின்று உள்ளம் கலங்கி அழுது நின்றாள். ஆழி ஏறு அன்னவன் அரவின் வாய்ப்பட்டதும் அவிந்ததுவும் மீளி வேளுன் கண்ணார் கைக்கூலை தழுவதும் விழுவதும் கேளிர் சூழ்ந்த அயர்வதும் அழுவதும் கண்டு இளம் கிளியன்னாள் வாழி ஏறு உண்டதோர் மயிலின் விழுந்து துயங்கினாள் மயங்கினாள். தன்னுடைய தந்தை தாய் இப்போ மாமன்னு ஒரே சாவு அழுகை, அதனால் அயர்வு, இதையே கண்ட அந்த பெண்மணி அம்புப்பட்ட பைங்கிளி போல துடித்தாள். கீழே விழுந்தாள், சோர்ந்தாள், மயங்கினாள். அவளுடைய தோழிகளெல்லாம் சேர்ந்து அவளை இளைப்பாற்றினார்கள். அந்த குலமகள் அழுத அழுகைக்கும் புலம்பிய புலம்பலுக்கும் ஒரு எல்லையே இல்லை. பல சொல்லி உறக்க கூறி கதறினாள், அழுதாள். தனக்கென துணை ஒருவரும் இல்லாத அன்றில் படை போல், அன்றில் பறவையைப் போல தன்னந்தனியாக இருந்து அரற்றினாள். பிறந்த நாள் முதலாக குறைவில்லாத செல்வத்திலேயே பொருந்தி வாழ்ந்து துன்பம் என்பதே கனவிலும் கண்டறியாத அந்த மாது இப்பொழுது துன்ப எல்லையில் நின்று அழுது, என் நாயகனே, என்னுடைய 2 கண்களின் மணியே, என்னுடைய உயிர் போன்றவனே, உன் உயிர் துணையாகிய என்னை விட்டு நீ மறைவது எங்கனம்? பிதிர் உலகம் சென்று உன்னுடைய மாமனையும் மாமியையும் வணங்குவதற்காக நீ அங்கே தனியாகச் சென்றாயோ? என்னுடைய தந்தையும் தாயும் நோற்ற பயன் நன்றாக பலித்தது இங்கு. இப்பெரிதாகிய துன்பத்தை கண்ணால காண்பதற்கு முன்னரேயே அவர்கள் இறந்து தப்பினார்கள். ஐயோ, இது அன்றோ அவர்கள் செய்த தவத்தின் பயன்? என்னுடைய தந்தையும் தாயும் இந்த துன்பத்தை நேரில் காணாது தப்பினார்கள். அதுவே அவர்கள் நோற்ற நோன்பின் தவத்தின் பயன் நன்று என்று அவ்வணிக மகள் அவளுடைய அழுகையையும் புலம்பலையும் கேட்ட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் உறக்கமிட்டு எழுந்தனர். அவர்களும் அவளுடைய துன்பம் கண்டு உள்ளம் நடுங்கி நின்றனர். நன்னகர் உறக்கம் நீங்கி நடுக்கம் முற்று அழுங்க காளி தென்னகர் ஞானச் செல்வர் சிவநகர் தொறும் போய்ப்பாடி அந்நகர் அடைந்தார். அங்கோர் அணிமடத்து இருந்தார் கேட்டு ஈது என் என ஆள்விட்டு 5 கோயிலின் இடை வந்து எய்தி. பல சிவன் உரையும் திருக்கோயில்கள் தோறும் தொழுது வணங்கி வந்த சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்த திருஞான சம்பந்தப் பெருமான் திருக்கோயிலின் அருகே ஒரு மடத்தில் இருந்தவர் இந்த வணிக மகளின் அழுகை ஒளியை கேட்டு இஃது என்னவென்று ஆள்விட்டு ஆராய்ந்து தெரிந்து கொண்டு கோயிலினுடை வந்து எய்தி கோயிலின் பக்கத்தில் வந்து விரைந்து வந்தார். கண்ணி, நீ யார்? என் உற்றது என கண்ணி தாழ்ந்து தன் அரும் மரபும் ஈன்றார். தம்மையும் மருகற்கென்றே உன்னினர் மன்றல் பேசி இறந்ததுவும் உயிர் அண்ணானோடு இன்னெறி அடைந்து ஈங்கு உற்ற நிகழ்ச்சியும் எடுத்து சொன்னாள். மங்கையே, நீ யார்? உனக்கு என்ன நேர்ந்ததுன்னு திருஞான சம்பந்த பெருமான் வினவ அம்மாதும் வணங்கி திருஞான சம்பந்த பெருமானை வணங்கி அவரிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி தனக்கும் மதுரை வணிகனுக்கும் ஏற்படவிருந்த மனத்தினையும் தெரிவித்து தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழந்ததையும் இப்பொழுது இவ்வணிகனையும் மருமகனையும் நாகம் தீண்டி இறந்ததையும் தெரிவித்து நின்றாள். தந்தையும் தாயும் அன்னார் தமியாளாய் இறங்கும் பேதை பைந்தொடி ஆவி காப்பான் பாம்பு கோட்பட்டான் மாடே வந்தவனாக மெல்லா மருந்து உருவாகும் வண்ணம் சிந்தை செய்து அருட்கண் வைத்தார் குதித்தது தீவாய் நஞ்சம். தந்தையும் தாயுமற்ற அந்த வணிக மாதுக்கு உதவி புரிய வந்த பேர் அருளாளர் ஆதலால தந்தையும் தாயும் அன்னார். உயிர்களுக்கு அப்பனும் அம்மையும் போல்வராகிய அவருடைய பிள்ளையார் தனியலாய் நின்று வருந்தும் பேதையாகிய அந்த வணிக மாதினுக்கு அவள் உயிரை காக்கும் பொருட்டு பாம்பினால்
கொடிய விஷத்தால் இறந்து கிடந்த அவளுடைய மாமன் உடல் அருகே சென்று அவனது உடல் அமிர்தமயமாகும்படி திரு அருள் கண்ணோக்கம் செய்தார். திருஞான சம்பந்த பெருமானுடைய குளிர்ச்சி பொருந்திய அந்த அருள் பார்வையால் கொடிய நெருப்பு போல நின்ற நஞ்சானது ஏறிய விடமானது விரைந்து இறங்கிற்று. எழுந்த நன் உறங்கினான் போல் இறந்தவன் யாரும் கண்டு தொழுந்தகை ஞான வேந்தை தொழுதனர் துதி செய்து ஆர்வத்த அழுந்தினர் கண்ணி என்ன மனையவள் இன்பத்தீன் தேன் பொழிந்தொரு புறத்தே கஞ்சம் பூத்ததோர் கொம்பின் நின்றாள். தலைக்கேறிய விஷம் இப்போ இறங்கிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தால் இறங்கியதால் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவன் போல அந்த வணிகன் எழுந்து நின்றான். விடம் நீங்க பெற்று எழுந்தான். அதனை கண்ட அங்கு சுற்றி இருந்த அனைவரும் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி துதி செய்து வாழ்த்தி மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ஊழால மாமன் மகனுடைய உயிர் நீங்கினாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தால் நஞ்சு விடம் நீங்கி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். ஊழையும் உள்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உள்நற்றுபவர். திருச்சிற்றம்பலம்.